ஆலயம் செல்வம் நம்ம அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்கிறது சென்னை பாரிஸில் உள்ள கச்சாலேஸ்வரர் திருக்கோயில். ரொம்ப அழகான திருக்கோயில். இயற்கை சூழ கோயிலோட கோபுரத்தில் அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான திருக்கோயில். இந்த கோயில் போகிறவங்க பக்கத்துலேயே காளிகாம்பாள் கோயில் இருக்குது, பக்கத்தில் ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. இந்த கோயில் போகிறவங்க இந்த அத்தனை கோயிலையும் பார்த்துட்டு வாங்க. ஒரு ஹாஃப் டேலேயே நிறைய கோயில்களை பார்த்துடலாம். திருக்கோயிலோட மூலவர் கச்சாலேஸ்வரர், கஜபேஸ்வரர், தாயார் அழகாம்பிகை. இந்த அம்மாவை பார்த்தா அப்படியே அழகில் மயங்கிடுவோம். அப்பேற்பட்ட பேரழகு. இந்த கோயிலில் நவகிரகம் தண்ணி மண்டபத்தில் நின்ற குளத்தில் இருக்காங்க. மத்தியில் உள்ள சூரியன் தன்னோட மனைவிகளான உஷா, பிரத்யுஷா 2 பேரோட இருக்கார். மண்டப மேற்கூரையில் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் இருக்குது. 60 வருஷங்கள், 4 யுகங்கள், அதிர்ஷ்ட பாலகர்கள் எல்லாரும் சிற்ப வடிவில் நமக்கு காட்சி தராங்க. 60ஆம் கல்யாணம் செய்கிறவங்க இந்த நவகிரகங்க முன்பாக திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்படி செஞ்சால் ஆயுள் விருத்தியாகும். அம்பாள் அழகாம்பிகையோட சந்நிதிக்கு 2 புறமும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்காங்க. ஒரே நேரத்தில் இந்த 3 சக்தியும் வணங்கினா கல்வி, செல்வம், ஆற்றல் கிடைக்கும். பக்தர் ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சாலீஸ்வரரை வணங்கிட்டு ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருந்தார். வர வழியில் பலத்த மழையாம். 1 வாரம் விடாமல் மழை பெஞ்சுதான். இங்கே ஊரில் எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு போய் காஞ்சிபுரத்தில் சாமியை பார்த்துட்டு போனவரான் அவர். ஆனால் மழை 1 வாரம் நிற்காததுனால அவரால் ஊர் திரும்பவே முடியலையாம். மழை நின்னதுக்கப்புறம் தண்ணி வடியவும் 1 வாரம் ஆயிடும்னு சொன்னாங்களாம். ஆனால் அவர் அவ்வளோ நாள் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ ஊர் சேர்ந்தாராம். ஊர் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுதான் இங்கே விட்டு வச்ச வேலை அத்தனையும் இங்கே நடந்திருந்துதான். அத்தனையும் அவர் வணங்கின சிவபெருமான் செஞ்சாராங்க. தன்னோட பக்தனுக்காக எல்லா வேலைகளையும் இறைவனே பக்தனின் வடிவில் செய்து முடித்து விட்டாராம். அப்புறம் அந்த பக்தர் பின்னால் இந்த கோயில் எழுப்பினார்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, முழு பக்தியோட இறைவனை நம்ம சாமியை கும்பிட்டோன்னா கடவுள் நமக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை திறம்பட செய்யறதுக்கான தகுதியை நமக்கு கொடுப்பாரு. அந்த வேலையும் நல்லபடியாக முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. பஞ்சவாகன சிவன் இங்கே இருக்கார். இந்த கோயில் நம்ம பாருங்களேன், ஐயப்பன் இருக்கார் இந்த கோயிலில். கோயிலை சுற்றி வரும்போது நந்தவனம் இருக்குது. அப்பேற்பட்ட அழகான திருக்கோயில். நாங்கள் போயிட்டு இருந்த நேரம் அன்னதானம் கொடுத்தாங்கங்க. நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்தோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் பிளான் பண்ணி போவே இல்லை. காளிகாம்பாள் கோயிலுக்கு தான் நாங்கள் போனோம். காளிகாம்பாள் கோயில் போகும்போது பக்கத்தில் வேறு என்னென்ன கோயில்னு கேட்கும்போது எனக்கு இந்த கோயில் சொன்னாங்க. இறைவன் தானே எங்களை அழைச்சி காட்சி கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன். என் மனசு அப்படி தான் நினச்சிது. நம்ம மனசார இறைவனை கூப்பிடுங்க. 2 அடி நம்ம எடுத்து வச்சா போதுங்க, 10 அடி இறைவன் நம்மளை கூப்பிடுவார். இதெல்லாம் சத்தியமான உண்மை. நான் முழு பக்தியோடு தான் எப்பயும் கடவுளை கும்பிடுவேன். கடவுளுக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு ஒன்றுமே இல்லைங்க. கடவுள்கிட்ட இல்லாதது என்ன இருக்குது? கடவுளை முழு பக்தியோடு கும்பிடுங்க. மனசார யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. இறைவன் அத்தனை வேலைகளையும் நமக்கு செஞ்சு முடிப்பார். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.